என்னை அடிமைப்படுத்துகிற ஒரு விஷயம் எனக்கு நன்மையை தர வேண்டும். எனக்கு தீமையை தரக்கூடாது. அப்ப அந்த மாரியான தீமையை தருகிற அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுபடணும். இப்ப எனக்கு தீமையை தருகிற அடிமைத்தனம் எதுவா இருக்குது? இப்போ கிரிக்கெட்டு. அதுக்கு நான் அடிக்ட் ஆகுறேன். இன்னைக்கு சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் மோதப்போது. அ அப்ப இன்னைக்கு அவங்க ஜெயிப்பாங்களா? இவங்க தோத்தா நல்லாருக்கும். கேகேஆர் தோத்தா நல்லாருக்கும். நமக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாகும். அவங்க தான் நமக்கு போட்டி. இந்த மாரி ஆனா அதுல ஒரு ஆர்வம் இருக்குல்ல. அதுக்காக நம்ம மூளை சிந்திக்குது பாருங்க. உழைக்குது, நேரத்த செலவிடுது. அதனால நமக்கு இதான் அடிமைத்தனம்ன்றது. நமக்கு தீங்கு தருகிற அடிமைத்தனம். தீங்கு தரு அதுபோல நீங்க உங்க வேலைய செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா, அப்ப உங்களுக்கு இந்த பிரியாணி, சோறு, பழைய சாதம், டீ, காஃபி, பேக்கரி உணவுகள் இதெல்லாம் உங்கள அத போய் சாப்பிடணும், இத போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உங்க வேலைய செய்ய விடாது. இதுதான் தீமையை தருகிற அடிமைத்தனம். தீமையை தருகிற அடிமைத்தனத்தெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு பார்த்தா கடைசியில நன்மை தருகிற அடிமைத்தனம் என்னவா இருக்கும்? உங்க தொழில், உங்க லட்சியம். அதுதான் நன்மையை தருகிற அடிமைத்தனமாக இருக்கும். ஒரு சினிமா இன்னைக்கு நம்ம அவரோட சினிமா ரிலீஸ் ஆகுது. எப்படிதான் இருக்கும்? ஏதோ ஒரு ப்ரோமோ போடுவோம்ன்னு சொன்னாங்க. ட்ரெய்லர் வரப்போகுது. அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாரியான எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அது தீமையை தருகிற அடிமைத்தனம். அதே நேரத்தில உங்க நண்பர் ஒரு படத்தில நடிச்சிருக்காரு. அவருடைய படம் இன்னைக்கு வெளியாக போது. அவருடைய டைரக்ட் பண்ண படம் வெளியாக போகுதுன்னா, அத நீங்க என்னன்னு பார்க்குறதுல ஆர்வம் காட்டணும். ஏன்னா, அது உங்களுடைய வாழ்க்கை தான். உங்க நண்பருடைய வாழ்க்கையும், உங்களுடைய வாழ்க்கையும் ஒண்ணு தான். அது வேற ஒருத்தருடைய வாழ்க்கை கிடையாது. அப்போ உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்தா உங்க நண்பர் வருவாரு. அவரு உங்க நண்பர் ஒரு டைரக்டரா இருக்கலாம், நடிகரா இருக்கலாம். ஆனா, உங்க வாழ்க்கையில ஏதாவது நடக்கும்போது, ஒரு நிகழ்வு நடக்கும்போது, முன்னேற்றம் நடக்கும்போது, அவரும் அதில கலந்துக்குவாரு. இப்படித்தான் இருக்கணுமே தவிர, நீங்க ஒரு நடிகரோட படத்த பார்க்குறீங்க. ஆ அவ அத போய் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்குறீங்க. எப்படி இருக்குங்கிற ஆர்வம். அத பத்தியே பேசுறீங்க. அத பத்தியே சிந்திக்கிறீங்க. ஆனா, உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்தா அந்த நடிகர் யோசிப்பாரா? பண்ணார்ல. அப்போ அது உங்களுக்கு தீமையை தருகிற அடிமைத்தனம். தீமையை தருகிற ஒரு சிந்தனை, செயல்பாடு, நேரத்த வேஸ்ட் ஆகுறது எல்லாமே தீமைய தான் தரும். இந்த மாரி நன்மையை தருகிற அடிமைத்தனத்தோட நீங்க உங்கள சம்மதப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் தீமையை தருகிறதோ, உங்க வேலைய செய்ய விடாம, அ அந்த மாரியான ஒரு தீமையை தருகிற அடிமைத்தனத்திலருந்து விடுபட்டு, உங்க வாழ்க்கையில நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதான் ஃபோக்கஸ் பண்றது தான் அடிமைத்தனம்ன்றது. ஈர்க்கப்படுறது. ஒரு கவனத்தை குவிப்பது. உங்களுடைய மன ஒருமைப்பாட்டை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திசை திருப்பி, அது உங்களுக்கு வளர்ச்சிய தரும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான். மத்தபடி இந்த மாரி சினிமா அடிமைத்தனம், கிரிக்கெட் அடிமைத்தனம், அரசியல் அடிமைத்தனம். அரசியல்ல இன்னைக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு என்ன வைரலா சில வீடியோக்கள் வருது? அடுத்து அப்படின்னு தேடுறது இருக்குல்ல, இது உங்களுக்கு தீமையை தருகிற எதிர்பார்ப்புகள். தீமையை தருகிற அடிமைத்தனம். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க வாழ்க்கைங்கிறது நீங்க மட்டும் கிடையாது. உங்க நண்பர்கள், உறவினர்கள் இவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் தான். அப்ப அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறத நீங்க பேசி தெரிஞ்சுக்கோங்க. அத பத்தி நீங்க கேளுங்க. என்ன என்ன பண்ற? என்ன இப்ப நீங்க ஏதோ இப்போ புத்தகம் எழுதிட்டு இருக்கிறதா சொன்னீங்களே தோழர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்து? முடிஞ்சிருச்சா? அப்படின்னு உங்க அத தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க. கிரிக்கெட்டு அல்லது சினிமா இதெல்லாம் உங்களோட சம்மந்தப்பட்டவங்க கிடையாது. உங்களுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர். நீங்க யாருங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அவங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம் தான். அவங்க நடிக்கிற ஒரு சினிமா, அவங்க போட்டியிடுகிற ஒரு தேர்தல், அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் செலுத்துறது உங்களையே நீங்க தாழ்த்துறீங்க. உங்கள பத்தி தெரியாத ஒருத்தருடைய வாழ்க்கையில நீங்க எட்டி பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் அடிமைத்தனம். தீமையை தருகிற அடிமைத்தனம் என்பது. அதனால இது கண்டிப்பா அழிவை தான் தரும். அதுக்கு நீங்க ஃபுல் ஸ்டாப் வைங்க. உங்க வாழ்க்கை தான் உங்களுக்கு பெருசா தெரியணும். அது மத்தவங்க உங்களுக்கு தெரியாத உங்கள பத்தி தெரியாத ஒருத்தருடைய வாழ்க்கை உங்களுக்கு பெருசா தெரியக்கூடாது.